ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைய முக்கிய செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். 59 ஆண்டுகால திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்திற்கு முடிவு. தமிழகத்தில் ஆட்சி அமைக்கிறது தாவேகா. தளபதி வெற்றிக் கழகம், தமிழக வெற்றிக் கழகம். விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கப் போகிறார். சட்டசபை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்ப கட்டத்திலிருந்தே முன்னிலை வகித்து வருகிறது. இரண்டாவது நியூஸ், தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். ஏஆர் ரகுமான். சென்னை நகரத்தை கலை மற்றும் செழிப்பு நிறைந்ததாக மாற்றும் பயணமாக உங்கள் பணி சிறக்கட்டும் என ஏஆர் ரகுமான் தெரிவித்தார். தாவேகா தலைவர் விஜய் தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்த ராகுல் காந்தி. மக்கள் தீர்ப்பு இளைஞர்களின் எழுச்சிமிக்க குரலை பிரதிபலிக்கிறது என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். அடுத்த நியூஸுக்கு போவோம். ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவை. தாவேகா என்ன செய்யும்? தாவேகா வெற்றிக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் ராகுல் காந்தி விஜயை தொலைபேசியில் தொடர்பு கொண்டதாக ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். அடுத்த நியூஸ் பார்ப்போம். தாவேகா தேர்தல் அறிக்கையில் அளிக்கப்பட்ட முக்கிய வாக்குறுதிகள் என்ன? குடும்ப தலைவர்களுக்கு மாதம் ரூபாய் 2500 வழங்கப்படும் என்று தாவேகா தேர்தல் வாக்குறுதியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த நியூஸ், தளபதி விஜய் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்றதற்கு வாழ்த்துக்கள். தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்கம். விஜய் தனித்து போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே தனிப்பெரும் வெற்றியை பெற்று வரலாற்று சாதனை புரிந்துள்ளார். மேற்கு வங்கம், அசாம் தேர்தல்களில் பாஜகவுக்கு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி. டிடிவி தினகரன். பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு டிடிவி தினகரன் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஓகே கேஸ், அடுத்த நியூஸ். டெல்லியில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு கெஜ்ரிவால் செய்ததை தமிழகத்தில் செய்து காட்டிய விஜய். பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளின் ஆதிக்கத்திற்கு முடிவு கட்டிவிட்டு ஆம் ஆத்மி கட்சி ஆட்சிக்கு வந்தது. அதை தான் இப்போ எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க. 20 மாவட்டங்களில் இரவு 10 மணிக்கு மழை வர வாய்ப்பு. நாமக்கல், விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த நியூஸ், தாவேகாவுக்கு ஆதரவா? தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளர் பரபரப்பு பேட்டி. தமிழக மக்கள் மாற்றத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள் என சோடாங்கர் கூறியுள்ளார். மக்களின் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்கிறோம். உதயநிதி ஸ்டாலின். மக்கள் ஒரு முடிவு எடுத்து இருக்கிறார்கள், அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று உதயநிதி ஸ்டாலின் கூறினார். வெற்றி பெற்றவர்களின் மக்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள். பிரகாஷ்ராஜ். அரசியல் விழிப்புணர்வு செய்பவர்களின் பணி என்பது எப்போதும் எதிர்க்கட்சி பணிதான். தொடர்ந்து பயணிப்போம் என்று பிரகாஷ்ராஜ் தெரிவித்துள்ளார். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு காலையில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.